அதான் அக்கா தம்பி பேசிகிட்டு வராங்க. எப்படியோ ஒரு வழியாக தப்பிச்சிட்டோம். சரி தக்காளி சொர்க்கம்னு சொன்னாங்களே அங்கே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி சொர்க்கமா அப்படின்னு சிரிச்சிட்டு வராங்க. அப்படியே இங்கே ஸ்கூலில் கட்டுறாங்க. இங்கேயும் ஒரே தக்காளி செடியாக தக்காளி பழமாக தான் இருக்கும். இது ஸ்கூலுன்னு சொல்லலாம், லேப்னு சொல்லலாம். இங்கே கட்டுறாங்க. இங்கே டெஸ்ட்டு முடிச்சுட்டு வெளில வந்துட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து ஃப்ரெண்டு பொண்ணு மிமிகிமிட்ட கேட்குறா, உனக்கு எப்படி டெஸ்ட் இருக்குன்னு தெரியும் அப்படின்ற மாதிரி. எனக்கு தெரில. சரி டெஸ்ட் இருக்குன்னு தெரிஞ்சாலும் நான் எப்படி ஃபுல் மார்க் எடுக்க போகிறதில்ல, அதனால என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் இன்னொரு பையன் சொல்கிறான், வரீங்களா விளாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு ஒருத்தரை நாளாக இல்லைப்பா எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. கடைசியாக டோக்கியோ, அதான் ஃப்ரெண்டு பொண்ணு பேர் டோக்கியோ, வரியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். மிமிகிமே சொல்கிறான், இல்லை டோக்கியோ என் கூட தான் வருவா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறா. அப்போ பார்த்தா அந்த பையன், சரி நீங்கள் விளாட்னா என்ன, நான் போய் கோனா கூட விளாட்றேன்னு சொல்லிட்டு மேலேருந்து பாலை வீசிட்டு மாடியிலேருந்து கீழே குதிப்பான். நான் குதிச்சு ஓடி போய் அந்த பாலை பிடிப்பான். அவனுக்கு எதுவுமே ஆகாது. இது மிமிகிமேவும் அந்த டோக்கியோ நின்று பார்த்துட்டு இருக்காங்க. இவன் எப்படி இப்படிலாம் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டு அந்த கோனா கிட்ட நின்று விளாட வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தா மிமிகிமேவும் டோக்கியோவும் தனியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா, மிமிகிமே டோக்கியோட்ட கேட்டுக்கிட்டு இருக்கா, டெஸ்ட் அப்போ ஏதோ அவுட் சைடை பற்றி சொன்னில்ல, அதை பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. உடனே டோக்கியோ சொல்கிறான், நம்ம இப்போ அவுட் சைடில் தானே இருக்கோம், ஏன்னா அந்த கிளாஸை விட்டு வெளில தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. உடனே அதுக்கு மிமிகிமே சொல்கிறா, இல்லை இந்த நான் செவுத்தை தாண்டி சொல்கிறேன், இந்த செவுத்தை தாண்டி பின்னாடி என்ன இருக்குன்னு நீ நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஒன்றுமே இருக்காது அப்படிங்கிற மாதிரி டோக்கியோ சொல்கிறா. உடனே அதுக்கு மிமிகிமே சொல்கிறா, அப்படிலாம் இல்லை, இதை தாண்டி வெளியில் ஏதோ இருக்குன்னு எனக்கு தோணுது, இதை தாண்டி வெளில போகணும்னு நினைக்கிறப்பெல்லாம் எனக்கு ஒரு 2 பேர் வந்து உதவி செய்கிற மாதிரி தோணுது தெரியுமா, சொல்லப்போனால் அதில் ஒருத்தர் ஒன்றை மாதிரியே இருக்காங்க டோக்கியோ அப்படிங்கிற மாதிரி மிமிகிமே சொல்கிறா. இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு நைட்லாம் தூக்க வராமல் டோக்கியோ வந்து படுத்திருக்கா. அப்படி வெளில எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரூமை விட்டு வெளில வந்து நின்றுட்டு பார்த்துட்டு இருக்கப்போ இந்த ஸ்கூலை தாண்டி வெளில எதுவும் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரியே யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ பார்த்தா இந்த இடத்தோட ஹெட்டு வந்துடுறாங்க. இந்த இடத்த நம்ம லேபுன்னே வச்சுக்கலாம். ஹெட்டு வந்துடுறாங்க. அவங்கள பார்த்தோன்னே அவங்க சொல்கிறாங்க டோக்கியோ பார்த்துட்டு, என்ன உனக்கு தூக்கம் இல்லையா, எதுவும் மெடிசன் எதுவும் வேணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு டோக்கியோ சொல்கிறா, அதெல்லாம் இல்லை, இந்த ஸ்கூலை தாண்டி வெளியில் எதுவும் அவுட் சைடுன்னு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. உடனே அதுக்கு பாட்டி சொல்கிறாங்க, அந்த ஹெட்டு தான் பாட்டி. அவங்க கேட்குறாங்க, ஏன் இது ஒன்று நீயே யோசிச்சியா டோக்கியோ அப்படிங்கிற மாதிரி. உடனே அதுக்கு டோக்கியோ சொல்கிறா, இல்லை மிமிகிமே தான் சொன்னா அப்படிங்கிற மாதிரி. அந்த பொண்ணு அறிவாளி பொண்ணு தான், ஆமாம் வெளியில் ஒரு அவுட் சைடு இருக்குது டோக்கியோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே இப்போ வெளில தான் கட்டுறாங்க நம்ம அக்கா தம்பியை. அப்படியே 2 பேர் நடந்து வந்துட்டு இருக்கப்ப அக்கா சொல்கிறா, ஒரு பாடிகார்டாக இருந்து இதை சொல்ல ஒரு மாதிரி தான் இருக்குது, இருந்தாலும் மாறு, எதுக்கு மேலே என்னால் நடக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு கீழே உட்காந்துடுறான். உடனே அவன் கத்துறான், என்ன இடிக்கொன்ன அப்படின்னு சொல்லிட்டு. அவள் அங்கேயே படுத்துட்டு, நான் என்னப்பா பண்ணுறது, காடு மலைன்னு சுற்றி ஆகிட்டு இருக்கோம், சாப்பிட்றதுக்கும் ஒன்றும் ஒழுங்காக இல்லை, அப்புறம் எனக்கு டயர்டாக தானே ஆகும், இதுக்கு மேலே என்னால் ஒரு அடி கூட வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கீழே படுத்து கிடக்கா. உடனே மாறு தான் வந்து அவளோட பேக்கையும் எடுத்துக்கிட்டு, சரி ஒரு நல்ல இடமா போய் தூங்குவோம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். உடனே இவ சொல்லிட்டு வரா, என்னப்பா நீ இவ்வளோ எனர்ஜியாக இருக்க, ஒருவேளை நீ என்னை விட எங்கே இருக்கனாலையா, உனக்கு 15 வயசு தானே ஆகுது அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. உடனே அதுக்கு தம்பி சொல்கிறான், உனக்கும் அதே வயசு தானே ஆகுது அப்படிங்கிற மாதிரி. உடனே அதுக்கு அவள் சொல்கிறா, இல்லை எனக்கு 18 20 இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோராயமாக சொல்கிறா. அதுவே உனக்கு தெரியலையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க. அது பார்த்தா இந்த சஜிஞ்சு போன இடத்துல ஒரு நல்ல ஹோட்டலாக எல்லாமே இருக்குது, எல்லா வசதியுமே இருக்குது, நல்லா இருக்குது. இதை பார்த்துட்டு இவங்க அதிர்ச்சி ஆயிடுறாங்க, இவ்வளோ சூப்பராக இருக்கே, திறந்துருக்கான்னு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்போம். பின்னாடி ஒரு லேடி வந்துடுறாங்க, திறந்து தான் இருக்குது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க தான் இந்த இடத்துக்கு ஓனரு. வந்துட்டு இவங்களோட நேமெல்லாம் எழுதிட்டு பணம்லாம் வாங்கிட்டு அந்த கெஸ்ட் புக் இருக்கும்ல அதில் நேம் எழுத சொல்கிறாங்களா. அதை பார்த்துட்டு இவங்க அக்கா கேட்குறா, இது மாதிரி இதை நான் செக் பண்ணிக்கிறேன் ஒரு தடவை அப்படின்னு சொல்லிட்டு. சரி பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா ஃப்ரெண்டை தேடிட்டு இருக்கால, அவங்க இங்கே வந்திருக்காங்களான்னு சொல்லிட்டு பார்க்குறான். அங்கே இல்லை. சரின்ட்டு அவங்கள்ட்டே ஃபோட்டோ கட்டி கேட்குறா, இது மாதிரி இவங்களை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. பேர் என்னன்னு கேட்டுட்டு அவங்க அந்த பழைய புக்கெல்லாம் இருக்கும்ல கெஸ்ட் புக் அதிலலாம் எடுத்து பார்க்குறாங்க. இல்லை. சரி இல்லையா, சரி அப்போனா உங்களுக்கு சொர்க்கம்னு ஏதாச்சும் இடம் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அக்கா கேட்டுட்ருக்கா. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, எல்லோரும் இந்த இடத்த தான் சொர்க்கம்னு சொல்லுவாங்க, ஏன்னா எல்லா வசதியுமே இங்கே இருக்குது அதனால. அப்புறம் அங்கேருந்து போய்ட்டு 2 பேரும் குளிச்சிட்ருக்காங்க. தனித்தனியாக தான் குளிப்பாங்க. குளிச்சுட்டு வந்துட்டு முடியை காய வச்சுட்டு இருக்கா. அக்காவோட முடியை வந்து தம்பி தான் வந்து ஹீட்டர் வச்சு காய வச்சுட்டு இருப்பான். அப்போ பார்த்துட்டு இருக்கா, ரூமில் வந்து ஒரு கன் கேஸ் இருக்கும். அதை பார்த்துட்டு இந்த லேடிட்டு கேட்குறா, இது மாதிரி இது என்ன கன் கேஸா, கன் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. அவங்களும் ஆமாம், ஏன்னா இங்கே வந்து ஒரு மான்ஸ்டர் நைட்டு போல் சுற்றுதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, நீங்கள் வெளில எதுவும் போகாதீங்க நைட்டு போல் அப்படிங்கிற மாதிரி இந்த லேடி சொல்கிறாங்க. இன்னும் இவங்க 2 பேரும் அதிர்ச்சி ஆகிறாங்க, எதுவும் மான்ஸ்டரா ஹிருக்கோவா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஹிருக்கோங்கிற பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. மேன் ஹீட்டர், அதாவது ஹிருக்கோ வந்து மேன் ஹீட்டர் தான். அது மாதிரியா அதுங்க வந்து பார்க்க கொடூரமாக வித்தியாசமாக இருக்கும், மனுஷங்களெல்லாம் சாப்பிடும், அதை பற்றி தான் சொல்கிறீங்களா, அதுங்களை எங்களால் கொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி இந்த அக்கா சொல்கிறா. அவங்க ஒரு மாதிரி சோகமாக பார்த்துட்டு சொல்கிறாங்க, இது மாதிரி அந்த கன்று வந்து அது மேலே எந்த இதுவுமே பண்ணாது, எந்த வேலைக்குமே ஆகாது அந்த கன்று, ஏன்னா அது மேலே யூஸ் பண்ணாலும் எதுவுமே ஆகலைங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே இந்த அக்கா சொல்கிறா, எங்கள்கிட்ட ஒரு கன்று இருக்குது, அதான் அந்த காலையில் கூட சுட்டால அந்த கண்ணை வச்சு அந்த கண்ணை பற்றி தான் சொல்லிகிட்டு இருக்கா. இந்த அக்கா அந்த மாதிரி அந்த கண்ணை பற்றி பேசிகிட்டு இருக்கப்போ இவங்க அங்கேருந்து சோகமாக போயிடுறாங்க. அந்த லேடி என்னாச்சுன்னு தெரில.
அப்புறம் வந்து ஃபுட்டு ரெடி பண்ணிட்டு வந்து வச்சுட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி காய்கறியும் கறியும் போட்டு பண்ணியிருக்கேன், சூப்பு சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு. அவங்களா இவ்வளோ நாள் இப்படி வந்து டெலிஷியஸான ஃபுட்டே சாப்பிட்டது இல்லையா, சாப்பிட்டுட்டு ரொம்ப சந்தோஷம் வேக வேகமாக 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ இந்த லேடி வந்து ஒரு மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சொல்ல உங்கள்கிட்ட ஒரு மாதிரியாக தான் இருக்குது, இருந்தாலும் இதை சொல்லி தான் ஆகணும்னு சொல்லிட்டு என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ இருக்க இந்த சூழ்நிலையில் ஒரு குழந்தைய பெற்று வளர்க்குறது கஷ்டம். அது வந்து சொந்தத்துக்குள்ளேயே குழந்தையெல்லாம் பெற்றுக்கிட்டா ஜெனட்டிக் ப்ராப்ளம் எதுவும் வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இதுங்க ரெண்டுத்துக்கும் ஒரு மாதிரி ஆயிடுது. ஐயையோ, நீங்கள் என்ன நினச்சிட்டு பேசுகிறீங்க? இவன் வந்து என்னை அக்கான்னு கூப்பிடலாம், ஆனாலும் நாங்கள் 2 பேரும் சொந்தக்காரங்கெல்லாம் கிடையாது, இவனுக்கு நான் ஒன்றும் அக்கா கிடையாது, அதோட முக்கியமான விஷயம் நாங்கள் ஒன்றும் டேட்டிங்லாம் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி அக்கா கத்துறா. இந்த லேடி வந்து சிரிச்சிட்டு அச்சிச்சோ தப்பாக நினச்சிட்டேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் அந்த அக்கா சொல்ல ஆரம்பிக்கிறா, எப்படி இவங்க 2 பேரும் மீட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. இது மாதிரி டோக்கியோவில் நான் எந்த வேலை கொடுத்தாலும் செய்கிற பொண்ணு. அப்போ தான் எனக்கு ஒரு ரிக்வெஸ்ட் வந்துச்சு, இவன் ட்ராவலில் வந்து இவனுக்கு பாடி கார்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு, அதனால தான் இவன் கூட சுற்றிக்கிட்டு இருக்கேன். மித்தபடி இந்த பாடி கார்டு வேலையை தவிர எங்கள் 2 பேருக்கும் இடையில ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். ஆனால் வந்து அதை கேட்ட மாருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஏன்னா இவன் அக்கான்னு கூப்பிடுவான், இருந்தாலும் இவனுக்கு இவளை ரொம்ப பிடிக்கும். ஒரு மாதிரி ஆயிடுதா. அப்போலேருந்து அவன் பேசவே இல்லை, இவன் கேட்டுகிட்டே இருக்கா, ஏன் மாறு ஒரு மாதிரியாகவே இருக்க, எதாச்சா என்னாச்சு, ஏன் கோவமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டு இருக்கான். அவன் கண்டுக்கவே இல்லை. அவன் படுக்க இழுத்து போட்டு அவன் படுத்துறான். இவன் வந்து எட்டி பார்த்தா தூங்கிட்டு இருக்கான். என்னடா இவ்வளோ சீக்கிரமாக தூங்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ லைட்டாக பண்ணிட்டு வர தள்ளாடிக்கிட்டு வந்து அவள் பெட்டில் விழுந்துருவாளாம். நம்மளும் ரொம்ப டயர்டாக இருக்கோமோ அப்படின்னு சொல்லிட்டு படுத்துடுறா. ஏதோ சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு தூங்க ஆரம்பிச்சிடுறான். இப்போ இந்த ஹோட்டல் ஓனர் தான் கட்டுறாங்க. இவங்க தான் அவங்களுக்கு ஏதோ கலந்து கொடுத்துட்டாங்க போல். இவங்க நைட்டு ஃபுல்லாக உட்காந்துக்கிட்டு அந்த கன்னை எடுத்து லோட் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. பார்த்தா இப்படி ஒரு பெருசாக கொடூரமாக பறந்து வந்து அவங்க ரூமுக்கு முன்னாடி நிற்குமா. பார்க்கவே பறவை மாதிரி கொடூரமான மான்ஸ்டர் மாதிரி இருக்குது. அது அப்படியே பார்த்து நின்றுட்டு இருக்கு கத்திக்கிட்டு. அப்போ தான் இங்கே கட்டுறாங்க, அந்த டோக்கியோ லேபில் கட்டுறாங்க. அந்த டோக்கியோட்ட அந்த பாட்டி சொல்லிகிட்டு இருக்காங்கல்ல, வெளில ஒரு அவுட் சைட்டே இருக்குது, ஆனால் அது வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப கொடூரமாக அது ஒரு நரகம் மாதிரி இருக்கும். அங்கே வந்து சுற்றுறது எல்லாமே ஒரு மான்ஸ்டர்ஸ் தான், அங்கே மான்ஸ்டர்ஸ் தான் கொடூரமாக சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. இன்னும் போக போக எபிசோட் பயங்கரமாக இருக்கும். அதனால மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.